عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் செல்வது அல்லாஹ்வின் வார்த்தை, முன்மாதிரியில் செல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி. காரியங்களில் கெட்டது மாற்றத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்குவது, இவை அனைத்தும் பிதஅத் ஆகும். பிதஅத் வழிகேடாகும். இன்னைக்கு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி கியாமத் நாளின் அடையாளங்களை பத்தி உரையாட போகிறேன். ஒரு மனுஷன் முஸ்லீம் என்று சொன்னா சில விஷயங்களுக்கு சந்தேகத்துக்கே இடம் கொடுக்காம நம்பணும். முதல்ல அல்லாஹ் நம்பணும், வானவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், விதியை நம்பணும், இறுதியா யுகமுடிவு நாள நம்பணும், கியாமத் நாள நம்பணும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இந்த உலகம் ஒரு நாள் அடியோட அழிஞ்சிடும். அழிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் மக்கள் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. உயிர் கொடுத்து எழுப்பினதுக்கு அப்புறம் எல்லா மக்கள்கிட்ட எல்லாம் கேள்விகளை விசாரிப்பான். நல்ல மக்கள் செஞ்சவங்களுக்கு சொர்க்கம், கெட்ட மக்கள் செஞ்சவங்களுக்கு நரகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், அவன் தான் மாலிக் யௌமிதீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அல்லாஹ் இன்னொரு சொல்லி காமிக்கிறான், என்னன்னா ஒரு மனிதன் உலகத்துல நல்ல காரியங்கள் செஞ்சு நல்ல மனிதனா இருந்தா அவனுக்கான கூலி இந்த உலகத்திலேயே கிடைக்காது. நல்லா சொல்லி காமிக்கிறான். அவனுக்கான கூலி இந்த உலகத்துல கிடைக்காம இருந்தா அவனுக்கான கூலி மறுமையில கிடைக்கும். நல்லா சொல்லி காமிக்கிறான். நம்ம எல்லாருமே தெரியும், கியாமத் தான் சொல்றீங்களா? அந்த கியாமத் தான் எப்போ வரும்? இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, நாளை கழிச்சு வருமா, அடுத்த வாரம் வருமா, இல்லைன்னா அடுத்த வாரம் வருமா? யாருமே தெரியாது. இந்த மாதிரி சந்தேகத்துக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வஹி இறக்கிட்டான். இன்னா அன்தர்னாகும் அதாவன் கரீபா, சமீபத்தில் உள்ள வேதனை குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் இதாஹு வ யகூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. அந்நாளில் மனிதன் முன்று செய்த அனைத்து வினையையும் காண்பான். நான் இந்த மண்ணாக இருக்க கூடாதா என்று ஏக இறைவனை மறுப்பான் கூறுவான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சமீபத்தில் உள்ள வேதனை அப்படின்னா யுகம் முடிவு நேரம், கியாமத் நாளோட வேதனை சொல்லி அவங்களை எச்சரிக்கிறேன். எனக்கு கியாமத் நாளோட வேதனை வந்து எந்த மனுஷனாலுமே தாங்க முடியாது நல்லா சொல்லி காமிக்கிறான். அப்பதான் அல்லாஹ் மறுப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காஃபிர்கள் நான் இந்த மண்ணா இருக்க கூடாதா, இந்த மண்ணா இருந்ததா எனக்கு ஒரு வேதனையே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாளதான் நீங்க முன்னாடி செஞ்ச எல்லா விஷயங்களையும் பார்ப்பீங்க நல்லா சொல்றான். அல்லாஹ் இன்னொரு சொல்லி காமிக்கிறான், இன்னஹும் யரௌனஹு பஈதா, அவர்கள் அதை தொலைவாக காண்கின்றனர், வனராஹு கரீபா, நாமே அதை அருகில் காண்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, காஃபிர்கள் அவங்க எல்லாருமே கியாமத் நாள போய் தள்ளி இருக்குன்னு நம்புறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, முஹம்மதுகளே அந்த யுகமுடிவு நாள் வந்து உங்களுக்கு சமீபத்துல தான் இருக்கு, அதை உங்களுக்கு சீக்கிரமா வந்து நல்லா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் வந்து கியாமத் நாள் அடையாளமா சொல்லி காமிக்கிறான். இத்தரபதிஸ்ஸா, நேரம் நெருங்கி விட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது. அல்லாஹ் என்ன சொல்றானா, மோமின்களே உங்களுக்கான கியாமத் நாள் நெருங்கிடுச்சு, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வானத்துல பாக்குறீங்களா சந்திரன் இல்ல, அது ரெண்டாவும் பிளந்துருச்சுன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கியாமத் நாளுக்கான ஒரு சந்தேகத்தை குர்ஆன்ல வந்து வஹி இறக்கியிருக்கான். யஸ்அலூனக அனிஸ்ஸா, முஹம்மதே யுகமுடிவு நேரம் பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர். குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அது பற்றி அறிவு அல்லாஹ்விடம் உள்ளது என்று கூறுவீராக. வமா யுத்ரிக லஅல்ல ஸாஅத் தகுனு கரீபா, அது சமீபத்தில் உள்ளது உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் என்ன சொல்றானா, முஹம்மதே மனிதர்கள் எல்லாம் வந்து உனக்கு கேட்கறாங்க, மக்கள் எல்லாரும், அப்படி யுகமுடிவு நாள் எப்போ? அப்படி கேட்டா நீ சொல்லு, அது அல்லாஹ் மட்டும் தெரியும், அல்லாஹ் தவிர வேற யாருமே தெரியாதுன்னு சொல்லு. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உலகத்துல இருக்க மனிதர்களுக்கு யாருமே அந்த மாதிரி கியாமத் நாள் எப்போ வரும்னு தெரியாதுன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். இப்போ நம்ம பார்த்துட்டதுல சிறிய அடையாளங்களை பத்தி பார்க்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, யுகமுடிவு நேரம் வரும்போது விபச்சாரமும் மதுப்பழக்கமும் அதிகமாகும். இப்போ உடனே நம்ம சமீபத்தில் பார்க்கலாமா, இந்தியாவில்
டிவி ஆன் பண்ணி நியூஸ்குள்ள போனா போதும். தமிழ்நாட்டுல சென்னையில இந்த மாதிரி விபச்சாரம் நடந்துச்சு, நாகூர்ல இந்த மாதிரி விபச்சாரம் நடந்துச்சு, நம்ம நியூஸ்லயே பார்க்கலாம். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா யுகமொழி நாள் வரும்போது விபச்சாரமும் அதிகமாகுங்கிறாங்க. போன சமீபத்துல தான் பார்க்கலாமே, கவர்மெண்ட் வந்து விபச்சாரம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, மது பழக்கம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனா பார்த்தா பிரைவேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கனே இந்த இடத்துல சேலாம் அப்படின்னு சொல்லி மது பழக்கத்தை வந்து கவர்மெண்டே இன்க்ரீஸ் பண்றாங்க. நாளுக்கு நாள் வந்து மது பழக்கமும் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி யுகமொழியும் நாள் வரும்போது மது பழக்கமும் விபச்சாரமும் அதிகமாகும் நபிகள் ஸல்லல்லாஹு நம்ம சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா கொலைகள் பெருகுதல். போன சமீபத்துல பார்க்கலாங்க, எங்க பார்த்தாலுமே சரி கொலை நடந்துச்சு. தமிழ் இந்தியாவில் இந்த இடத்துல கொலை நடந்துச்சு, நம்ம நியூஸ்லயே பார்க்கலாம். நியூஸ் பேப்பர்ல சரி, இன்டர்நெட்ல, சோசியலா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து கொலை நடந்துச்சுன்னு. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா யுகமொழியும் நாள் வரும்போது கொலைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம இப்போ ரெண்டு பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாளுக்கு நாள் வந்து யுகமொழி நாள் வந்து நெருங்கிட்டு இருக்கோம், கியாமத் நாள் நெருங்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு அடையாளங்களே வந்து நம்மளை வந்து எச்சரிக்குது. நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா யுகமொழி நாள் வரும்போது பாலைவனம் வந்து சோலைவனம் ஆகிட்டு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ கூட நம்ம ஒமான்ல இருக்கிறோம். இந்த ஒமான் நாடு எப்படி இருந்தது, ஒரு டெசர்டிஃபிகேட்டடா ஒரு டெசர்ட்டாக இருந்தது. ஆனா 4 நாள் இன்கம் அவங்களுக்கு மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒமான் வந்து 4 நாள் டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட ஆப்பிரிக்கால தான், ஆப்பிரிக்கா வந்து டெசர்ட், சஹாரா டெசர்ட் வந்து அது வந்து நல்லா ஃபர்டைல் லேண்டா மாத்துறது வந்து பிளான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி யுகமொழி நாள் வரும்போது பாலைவனம் எல்லாமே அப்படியே நல்லா ஃபர்டைல் லேண்டா சோலைவனமா ஆயிரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க.